அனைவருக்கும் வணக்கம். கோபம் கொள்ளுதல் மிக இயல்பாக எல்லா உயிருக்குமே உரியது. தனக்கு ஒன்று கிடைக்கல அல்லது தன்னுடைய செயல் சரியாய் இல்லை, அப்படி இல்லைன்னா உடனே கோபம் வருகிறது. நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரு செயல் என்று சொன்னால் கோபப்படுகிறோம். சில சமயத்தில் நம்மீதே நமக்கு கோபம் வரக்கூடியதாக இருக்கும். முனிவர்கள் அப்படின்னு சொல்றோமே, அந்த முனிவர்கள் யார் தெரியுமா? முனி, கோபம் என்று சொல்லப்படக்கூடியதை வென்றவர்கள். முனினா கோபப்படுறது, வெறுக்கிறது, அவாவை விடுதல், அவற்றையெல்லாம் கடந்து விடு, கடந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் தான் முனிவர்கள். எதை கடந்தவர்கள் குறிப்பாக என்றால் கோபத்தை வென்றவர்கள் முனிவர்கள் என்று கூறலாம். இப்போ கோபப்படுறதுனால எதையாவது நாம சாதிக்க போகிறோமா? நிச்சயமாக கிடையாது. அப்ப என்னதான் பண்ணணும்? யாராவது தப்பு செஞ்சிட்டாங்களா, என்னால் பொறுத்துக்கவே முடியல, அப்படியே என் மனசே வெடிச்சு சிதறிடும் போல இருக்கு, எனக்கு வர கோபத்துக்கு எங்கேயாவது போய் முட்டி மோதிக்கலாமான்னு இருக்கு, எதையாவது அடிச்சு நொறுக்கலாமான்னு இருக்கு என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். ஆனால் எது சிறப்பு தெரியுமா? எதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? ஆறுவது சினம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சினம் கோபம், அது ஆறுவது சினம். கோபப்படாத கோபப்படாத கோபப்படான்னு சொல்லி சொல்லியே ஒருத்தவங்களை கோபப்படுத்திடுவாங்க. அது சிறப்பானது கிடையாது, அது நல்லதும் கிடையாது. சொல்ல சொல்ல இன்னும் நம்ம கோபப்படுவோம், இன்னும் நம்ம கோபப்படுவோம்னு சொல்லிட்டு கோபத்தின் உச்சிக்கே போயிடுவாங்க. அப்படி கோபப்படுறதுனால பயன் எதுவுமே கிடையாது. அந்த வரி இரண்டே சொல் நல்ல கவனிங்களேன். சினம் எப்படிப்பட்டது? ஆறுவது, தனியக்கூடியது. சினம் என்று சொல்லப்படக்கூடியது தனியக்கூடியது. கோபம் எல்லா இடத்துலையும் போகாது, யாரையும் ஒன்றும் பண்ணாது. கோபப்பட்டோம்னா அது நமக்கு தான் எதை ஏற்படுத்தும் தெரியுமா? பிளட் ப்ரெஷரை அதிகமாக்கும். கோபப்பட கோபப்பட மற்றவங்களுக்கு அது எப்படி தெரியுமா ஆயிடுது? வேற வேலை இல்லை, சரியான சிடுமூஞ்சி, எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறவங்க என்று மட்டும்தான் சொல்ல தோன்றும். ஆனால் கோபப்படக்கூடியவர்கள் சினம் தணிவார்கள். அதுதான் ஆறுவது சினம் என்று சொல்கின்றோம். இப்ப கோபம் தணிகின்ற வரையில் நாம் என்ன செய்யக்கூடாது? கோபப்படுறவங்க பக்கத்துல போய் இருக்கக்கூடாது. சரி, நீங்க சொல்றீங்க கோபம் அவங்களுக்கு தனியிட்டோம் அப்புறம் போகலான்னு சொல்கிறீங்க. அது வீட்டில் இருந்தால் யார் நம்ம மீது கோவப்படுறாங்களோ அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவோம். இல்லை எதிரிக்க நம்ம நேருக்கு நேராக நின்று நம்முடைய நண்பர்கள் கோவப்பட்டால் சரிதான் போ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் போவோம். ஆனால் அதையெல்லாம் விட்டு விட்டு நம்மை பணியாற்றுகின்ற இடத்தில் யாராவது கோவப்பட்டாங்கன்னா அந்த இடத்துலேருந்து நம்ம போயிட முடியுமா? முடியவே முடியாதுங்க. அப்ப அவங்க கோவப்படுறாங்கனால நீங்களும் எதிர்த்து கோவப்படுவீங்களா? கூடாதுங்க. சரி, கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அந்த இடத்தையும் விட்டு போகக்கூடாதுன்னு சொல்றீங்க, அது எதுக்குங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஒருவர் நம் மீது கோவப்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே நாம் அமைதியாக இருக்க வேண்டுமே தவிர அந்த இடத்தை விட்டு செல்வோம் என்று சொன்னால் அது அவமதிப்பதாக ஆகிவிடும். அது இன்னும் நம்மீது எரிச்சலை தூண்டக்கூடியதாக, நமக்கு இழுக்கை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும். ஆகையினால் என்ன செய்யக்கூடாது? கோபம் வருகின்ற இடத்தில் கண்டிப்பாக குணம் இருக்கும். அந்த குணம் எப்பொழுது வரும்? கோபம் தணிகின்ற பொழுது, சினம் அடங்கும் பொழுது அங்கே குணமானது வெளிப்படக்கூடியதாக இருக்கும். அதுவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மிடத்திலே பொறுமை என்பது இருக்க வேண்டும். கோபம் அடங்கிய பிறகு, தணிந்த பிறகு
அதுதான் 60 சினம் என்று சொல்லப்படக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி 60 சினம் என்கின்ற பொழுது என்ன சினம் சினம்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இதுக்கு வேற ஏதாவது கருத்து கிடையாதா அப்படின்னா, மிகச்சிறந்தவர்கள் அறிவாளிகள் அவர்கள்ட்ட சினம் வராது. வந்ததுன்னு சொன்னா அந்த இடத்துல எதிராளி யாரும் இருக்க முடியாது. அதுதான் வள்ளுவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? குணம் என்னும் குன்றேறி நின்றார், நல்ல கவனிச்சுக்கோங்க, குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளின், அதாவது அவர்கள் கோபப்படுவார்கள் என்று சொன்னால், சினம் கொண்டால் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கணமேயும் காத்தல் அரிது. குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி, கணமேயும் காத்தல் அரிது. வெகுளின கோபம். வள்ளுவருக்கு தான் வெகுளாமை, கோபப்படாத அப்படிங்கிறத சொல்லி அதில் காட்டுகின்றார். குணத்திலே சிறந்தவர்கள், மேம்பட்டவர்கள், அறிவாளிகள், மிகச்சிறந்த பெரியவர்கள் அவர்கள் எதற்காகவும் கோபப்பட மாட்டார்கள். ஒருவேளை கோபப்பட்டார்கள் என்று சொன்னால் கணமேயும் காத்தல் அரிது. அந்த கோபம் என் மீதோ உங்கள் மீதோ வரும் என்று சொன்னால் ஒரு நொடி பொழுது கூட அந்த இடத்திலே நம்மால் எதிர்த்து நிற்றல் என்று சொல்லக்கூடியது இயலாது. அப்ப கோபம் என்பது நன்மைக்குரியதுதான். ஆனால் யாரும் எதற்கெடுத்தாலும் கோபப்படக்கூடியவர்களாக விளங்கிவிடுதல் கூடாது. அப்ப கோபப்படாம என்னதான் செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? எதுவுமே செய்ய வேண்டாங்க. நம்மை கோபத்தை அடக்கி ஆள்வோம் என்று சொன்னால் 100 ஆண்டுகள் வாழக்கூடியவர்களாக இருப்போம், எத்தகைய நோய் நொடியும் இன்றி என்பதனால்தான் 60 சினம் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.